ஹாய் ஃப்ரெண்ட், ஈழக்கடல் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஈழக்கடல் ராஜாவின் அடுத்த ஒரு கட்டமாக இலங்கையில் அமைந்துள்ள கட்டன் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அருவியின் நடுவோல நிற்கிறோம். அந்த அருவியை கடப்பதற்காக மக்கள் பாவனையில் உள்ள தொங்கு பாலத்தின் தான் இப்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தொங்கு பாலத்தின் ஊடாகவே மக்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த அருவி பிரித்துக்குள் இருக்கின்ற தொங்கு பாலம் இதுதான். அதே போல இப்போது நீங்க அருவியை பார்க்க போறீங்க. ஹாய் வியூவர்ஸ், அந்த ஆடு பாலத்துக்கு கீழே இருக்கிற அருவி இந்த அருவி தான். அந்த அருவிக்குள்ள தான் நான் நிக்கிறேன். இது மலையில இருந்து இந்த அருவி வந்து கொண்டிருக்கு. இந்த அருவியை மக்கள் இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த அருவி இந்த தண்ணி தான் குடிக்க யூஸ் பண்றாங்க. இப்ப நாங்க என்னன்னு சொன்னா தொங்கு பாலத்தை பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம். தொங்கு பாலத்தில இருந்து அடுத்த இங்க கட்டணில் இருக்கின்ற ஒரு ஆறுனை பார்க்க எங்களோட குழுவினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மலை பிரதேசமாக இருக்கிறபடியா அதனால மிக களைத்த வண்ணம் நமது குழுவினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு மலை பிரதேசத்தில இருந்து இந்த அருவியை பார்க்கறதுக்கு அருவி ஆரம்பிக்கிற இடங்களுக்கு மிக அண்மித்த பகுதிக்காக சென்று கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது அருவியானது இறங்கி இந்த ஆறு வழியாக வந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அருவியின் மிக அண்மித்த பகுதிக்கு வந்துட்டோம். யூடியூப் சேனலின் அங்கத்தவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, ஆபத்தான நிலையிலும் இந்த பெரிய நீர்வீழ்ச்சியிலிருந்து வந்த இந்த அருவியின் நடுவிலும் குழுவினர் நின்று வேலை செய்கின்றார்கள். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒவ்வொன்றாக இங்க நாங்க நடக்க போற இதை விட மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் எதிர்பார்ப்பை காத்திருக்கும் ஈழக்கடல் ராஜா.